ஏழையோ பணக்காரனோ, படித்தவர்களோ படிக்காதவர்களோ, பெரியவர்களோ சிறியவர்களோ, யாராக இருந்தாலும் இந்த உலகத்தில் வாழும் பொழுது கண்ணியமாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். யாருடைய பேச்சுக்கும் ஆளாகாமல், அடுத்தவருடைய பார்வையிலே இழிவாக கருதப்படாமல் கண்ணியத்தோடு இருக்க வேண்டும் என்பதுதான் அனைத்து வகையான மனிதர்களுடைய ஒரு ஆசையாகவும் ஒரு கனவாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால், காசு பணத்தை கூட நம்மால் சம்பாதித்து விட முடியும். ஆனால் மதிப்பையும் மரியாதையும் தான் இன்றைய காலத்தில் நம்மால் சம்பாதிக்க முடிவதில்லை. கஷ்டப்பட்டு சம்பாதித்து வைத்த மரியாதை கூட ஒரு சில தவறுகளால் இன்றைக்கு காற்றிலே பறக்க விடுவதை நாம் பார்க்கிறோம். பல நபர்களை நாம் எத்தனையோ வசைபாடுகிறோம். ஏன்னா அதுக்கு காரணம் அவருடைய செயல்பாடுகள் தான். இப்படி மனிதனுடைய வாழ்விலே இந்த மாதிரியான ஒரு செயல்பாடு அவ்வப்போது வந்து தான் போகும். அதற்குத்தான் எல்லா மனிதர்களும் கண்ணியமாக, ஒழுக்கமாக, தூய்மையாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். இந்த நிலையில் முஸ்லீம்கள் கூட விதிவிலக்கல்ல. முஸ்லீம்கள் யாரிடத்திலும் கேவலத்துக்கு ஆளாகாமல், பழி சொல்லுக்கு ஆளாகாமல், அடுத்தவர்களால் அசிங்கப்படாமல் இருப்பதல்ல. அவர்களும் இந்த நிலையிலே கடந்துதான் செல்கிறார்கள். ஆனால் ஒரு சாதாரண சக மனிதர்களால் ஏசப்படக்கூடிய வார்த்தைகளை கேட்க முடியாமல், அவர்கள் நம்மளை அவமானப்படுத்தக்கூடிய சொற்களை தாங்கிக் கொள்ள முடியாமல் வேதனைப்படக்கூடிய இந்த மனித சமுதாயம், அதிலும் குறிப்பாக இந்த முஸ்லிம் சமுதாயம், ஏன் தெரியவில்லை? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனே சில மனிதர்களை இழிவுக்கு ஆளாக்குகிறானே, அந்த காரியங்களை அறிந்து கொண்டு அதிலிருந்து தப்பித்து வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவதில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையில சொல்லி காண்பிக்கின்றான், வா மினன் நாசி, மக்களில் சிலர் இப்படி இருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், வா மினன் நாசி, மக்களில் சிலர் இப்படியும் இருக்கிறார்கள். மை யஸ்தரில் லுஹுமல் ஹதீஸி லியுலில்ல, அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் மனமயக்கத்தை ஏற்படுத்தும் செய்திகளை விலைக்கு வாங்குகிறார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குற்றம் சாட்டுகிறான். இவ்வளவு பெரிய நிதர்சனமான உண்மை இன்றைய காலத்திலே மறுக்க முடியுமா? அல்லாஹ் இனம் மனிதர்களில் சிலர் இப்படி இருக்கிறார்கள். மை யஸ்தரில் லுஹுமல் ஹதீஸி லியுலில்ல, அந்த மனிதர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் மனமயக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய செய்திகளை விலைக்கு வாங்குகிறார்கள் என்று. இந்த ஆயத்தை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துகிறது. ஏனென்றால் அந்த மனமயக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய காரியங்களைத்தானே இன்றைக்கு ஒட்டுமொத்த உலகமும் இஸ்லாமிய சமுதாயம் உட்பட எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். மாதமானம் 200 ரூபாய் கேபிள் டிவிக்கு கட்டுகிறோமே, அது எதை திருப்திப்படுத்துவதற்காக? மனமயக்கத்துக்குத்தானே. நாம் மொபைல் ஃபோனிலே 3 மாதத்துக்கு 600 650 என்று நாம் ரீசார்ஜ் செய்கிறோமே, எதற்காக? மனமயக்கத்துக்குத்தானே, நம்முடைய ஈமானை வளர்த்து கொள்வதற்கு அல்லவே. கேபிள் டிவியாலும் மொபைல் ஃபோன்னாலும் நம்முடைய ஈமான் அதிகரிக்கிறதா? நவுதுபில்லா, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஈமானை பறிகொடுத்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகப்பெரிய இன்றைக்கு மனித சமுதாயம் செய்து கொண்டிருக்கிற குற்றச்சாட்டை பகிரங்கமாக 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையில பதிவு செய்திருக்கிறான். மேலும் அல்லாஹ் மேற்படி சில செய்திகள் சொன்ன, அன் சபீலில்லாஹி பிகைரி இல்மன் வ யத்தஹித ஹா ஹுசுவன், இந்த காரியங்களை எதற்கு தெரியுமா இவர்கள் செய்கிறார்கள்? அவர்கள் எவ்வித அறிவுமின்றி மக்களை அல்லாஹ்வின் வழியை விட்டு பிறழச் செய்வதற்காக, அந்த வழியில் வருமாறு நேர்வழியில் செல்லக்கூடியவர்களை அழைப்பு விடுப்பதற்காக, இன்னும் நேரான வழியிலே செல்லக்கூடியவர்களுக்கு ஏளனம் செய்வதற்காக மனமயக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய செய்திகளை அவர்கள் விலைக்கு வாங்குகிறார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குற்றம் சாட்டுகிறான். இறுதியாக அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்தினுடைய முடிவிலே சொல்லி காமிக்கிறான், உலாயிக லஹும் அதாபுன் முஹீன், இவர்களுக்கு இழிவுபடுத்தும் வேதனை இருக்கிறது என்று. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மனமயக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய காரியங்களை யார் அதன் பின்னாடி ஓடுகிறார்களோ, அதனால் அவர்கள் அடையக்கூடிய இறுதி முடிவு இழிவுபடுத்தும் வேதனை நாம் பார்க்கிறோம். சமூகத்தில் நாம் குடியிருக்கக்கூடிய பகுதியிலே, நம்முடைய முஹல்லாக்களிலே, நம்முடைய ஊர் ஜமாத்துகளிலே செல்வந்தராக இருக்கக்கூடியவர்கள் யாராக வேணாலும் இருக்கணும், அவர்கள் இஸ்லாமிய பற்றுடன் வாழவில்லை என்று சொன்னால் நாம் என்ன சொல்கிறோம்? வந்துட்டான் பாரு,
வெள்ளிக்கிழமையானா வெள்ளையும் சொல்லையும் போட்டுக்கிட்டு இஸ்லாத்தினுடைய எந்த விதமான அடிப்படை இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவர் ஒரு ஏழையின் போய் நின்னா கூட தர்மம் செய்ய மனசு வரமாட்டேங்குது என்று இஸ்லாமிய உணர்வோடு அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு வாழாத மனிதர்களை நாமே இந்த உலகத்தில் இனம் கண்டு அவர் இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, பொருளாதாரத்திலும் சரி, மற்ற உலக விவகாரங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நாம் வெளிப்படையாக பேசுகிறோம், இன்னும் மறைமுகமாக பேசுகிறோம். இதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வது போல உலாயிக லஹும் அதாபுன் முஹீன். மனமயக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய மார்க்கத்தினுடைய வரம்புகளை பின்பற்றாமல் உலக விவகாரங்களில் மூழ்கி இருக்கக்கூடிய மக்களுடைய கதி இழிவுபடுத்தும் வேதனை இருக்கிறது என்று. நாம் இன்னொரு வகையான மனிதர்களையும் பார்ப்போம். அவர் யார் என்று சொன்னால், அவர் உலக ரீதியிலே அவர்கள் தோல்வி அடைந்திருந்தாலும் அல்லாஹ்வினுடைய திருப்தி கிடைத்திருக்கக்கூடிய மனிதரை பார்க்கும் பொழுது ஏழையாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றுவதில் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கிறார் பார், எவ்வளோ நல்ல மனுஷனாக இருக்கிறார் பார் என்று நற்சான்றுகள் கிடைக்குது. ஆக நாம் தான் இந்த உலக விவகாரங்களிலே யாரிடத்திலும் பழி சொல்லுக்கு ஆளாகாமல், இழிவு சொல்லுக்கு ஆளாகாமல் கண்ணியத்தோடு வாழ வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய நாம், அதே போல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய இந்த இழிவு தர வேதனையிலிருந்து நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டாமா? நாம் சிந்திக்க வேண்டும் அன்பிற்குரியவர்களே. ஏன்னா உலகத்தில் வாழும் பொழுது மனிதருடைய பழி சொல்லுக்கு ஆளானால் கூட பரவாயில்லை, ஆனால் படைத்தவனுடைய இறைவனுடைய அந்த பழி சொல்லுக்கு ஆளானால் நம்முடைய இம்மையும் பாழாகிவிடும், மறுமையும் பாழாகிவிடும். அந்த பெரும் கை சேதத்திலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் காத்து அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.